ஜெனி ஜெனி, ஐயோ நாளைக்கு ஆபீஸ் ஈவென்ட் பேர ஒயிட் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிருக்காங்க. என்ன பண்றேனே தெரியலடி. போட்டு போ, இதுல என்ன பிரச்சனை உனக்கு? சோ தெரியாத மாதிரி பேசாதடி. செகண்ட் டே வேற, என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஆமா, இந்த மாதிரி டைம்ல நீ எப்படி ஒயிட் ட்ரெஸ் போட்டு வெளில போற? உனக்கு அன்கம்ஃபர்டபுளாவே இல்லையா? இப்ப இருக்க காலகட்டத்துல போய் இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? நான் ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், அதனால நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஆமா, அப்படி என்ன யூஸ் பண்றேன்னு சொன்னா எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நான் ரீசெண்ட் டைமா ஒரு சானிடரி நாப்கின் யூஸ் பண்றேன். இதனால பீரியட்ஸ்ல வர இச்சஸ், ரேஷஸ், அது மட்டும் இல்லாம லீக் பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்படி என்ன நாப்கின் பாத்தீங்கன்னா இந்த ஃபெமினைன் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தவித கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாம 9 லேயர்ஸ்ல ரொம்பவே அல்ட்ரா தின்னா சாஃப்டா இருக்கும். மெயினா இதுல ஆனியோன் அண்ட் நானோ சில்வர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணி பீரியட்ஸ்ல வர மெயின் ப்ராப்ளமான இச்சஸ், ரேஷஸ் அண்ட் ஓடர் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த நாப்கின்ல எந்தவித பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாம, ப்ளீச் மெட்டீரியல் இல்லாம, ஆர்டிபிஷியல் ஃபிரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாம இருக்க இந்த நாப்கின் விமன்ஸ் மட்டும் இல்லாம காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா லீக் ப்ராடக்ட் பண்ற ஒரே ஈகோ ஃப்ரெண்ட்லியான பேட் ஃபெமினைன் மட்டும் தான். டிஃபரண்ட் சைஸ்ல அவைலபிளா இருக்க இந்த ஃபெமினைன் பேட்ஸ் உங்களை ஃப்ரெஷ்ஷாவும் கம்ஃபர்டாவும் வச்சுக்கும். 100% நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டாக்ஸிக் ஃப்ரீயா இருக்க இந்த ஃபெமினைன் பேடோட குவாலிட்டிக்காகவே 2024 UN ரெகக்னேஷன் அவார்டும் கொடுத்திருக்காங்க. மெயினா இந்த நாப்கினை சவுத் இந்தியன் டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்ப UAE ல ஃபெமினைன் லான்ச் பண்ணி